அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு டாடா தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ஸோ ரயில்வேஸ் குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை ரிமைண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்க்க வேண்டிய சென்னை ஜோனுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, கம்பேரிட்டிவ்லி போன தடவை எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்ற ஒரு ஐடியாவை பார்ப்போம். அண்ட் முக்கியமான டேட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஜனவரி 31 மார்ச் 2 வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். ஸோ ஒரு மாதம் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டக்குன்னு முடிஞ்சு போயிடும். இப்போயே அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா கூட கரெக்டாக அப்ளை பண்ணிக்க முடியும். கடைசி நேரத்தில் இழுத்தோன்னா சில டைம் சர்வர் டவுனாக இருக்கும், அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வேறு யாராவது இருந்தாங்களுமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே ரயில்வேஸ் குரூப் டிக்கு நீங்கள் படிக்கணும். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி படிக்க போகிறேன் சார். எனக்கு ஆர்கனைஸ்டாக கிளாஸஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ரீசனிங்க்கு இந்தந்த டாபிக்ஸ்லாம் படிச்சுக்கணும், இதுக்கு ஆப்டிடியூடுக்கு இந்தந்த டாபிக் படிச்சுக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு, சயின்ஸுக்குன்னு ஆர்கனைஸ்டாக கிளாஸஸ் பார்த்து படிச்சுக்கிட்டா எனக்கு நல்லாயிருக்கும்னு தோணுதுன்னா டெஸ்ட் சீரீஸ் அண்ட் கிளாஸஸ் ஆன்லைன் ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கக்கூடிய பேட்ச் சோழன் எக்ஸ்பிரஸ் 2.1 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேட்ச் லிங்க் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணி 24 months ஆஃபர் இருக்கும்போது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே பெனிஃபிட். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோட மெயில் ஐடி நான் கடைசியாக தர்றேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் அஃபீஷியல் இப்போ வந்திருக்குங்க இல்லையா? ஸோ இப்போ வந்த 2025 2026க்கான இந்த டைமில் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ அஃபீஷியலாக அவங்க கரெக்டாக ஜனவரி 30 ஒரு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதில் 22,000க்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்க. 21,100 ஏதோ ஒரு கொஞ்சோண்டு கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே மறுபடி பிடிஎஃப்பை மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ அந்த பிடிஎஃப்பில் கரெக்டாக இப்போ அஃபீஷியலாக ரிவைஸ்டு பிடிஎஃப்பில் 22,195. ஸோ அப்படியும் பார்த்தீங்கன்னா 22,000லேயே தான் நிற்கிது. ஸோ அவங்க அப்ராக்சிமேட்டாக சொன்ன மாதிரி அதே 22,000 வேகன்சிஸ் கிட்ட தான் ஓவராலாக கொடுத்துருக்குறாங்க. பட் இதே இந்த 22,000 வேகன்சிஸ் 2024 வந்த நோட்டிஃபிகேஷன் அப்போ குரூப் டிக்கு வேகன்சிஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா தோராயமாக அப்ராக்சிமேட்டாக 33,000 கிட்ட இருந்துச்சு. ஸோ அப்போ ஓவரால் வேகன்சியே நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படின்றதுனால கண்டிப்பாக சென்னை ஜோனுக்குமே வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வேகன்சிஸோடைய பிரேக்கப் என்னன்றதை அனக்ஷர் அப்படின்ற இந்த ஒரு கடைசி செக்ஷன் பிடிஎஃப்லேயே, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்லேயே நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா கீழே அனக்ஷர் பி அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். அதில் ஒவ்வொரு ஜோனுடைய இந்த வேகன்சிஸ் டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிஎன் நம்பர் 9/2025 தான் இப்போ ப்ரெசென்ட்லி இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அதில் சதர்ன் ரயில்வே சென்னை ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன நோட்டிஃபிகேஷனில் கிட்டத்தட்ட 14 போஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த நோட்டிஃபிகேஷனில் சென்னை ஜோனுக்கு 10 போஸ்ட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த 10 போஸ்ட்லேயும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன இந்த வேகன்சிஸ் எந்தெந்த கேட்டகரிக்குன்ற அந்த பிரேக்கப் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கப்போ கண்டிப்பாக இதன்படி தான் நீங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். ஸோ ஏன்னா இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எவ்வளோ எந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, நம்ம எந்த கேட்டகரியில் வர்றோம், அப்போ இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா பெட்டராக இருக்குமா, எந்த ஒர்க்குக்கு எந்த போஸ்ட்டுக்கு என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு A3 ஆர் A2 அப்படின்னு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2 A3 இருந்துச்சுன்னா கண் பார்வை ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ முக்கியமாக பாயிண்ட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு A2 ஆர் A3 கேட்டகரியில் இருக்கும் அப்படின்னு நமக்கு. ஸோ பாயிண்ட்ஸ்மேன் போஸ்டிங்க்கு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண் பார்வை ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும். கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, லேசர் சர்ஜரி எதுவுமே பண்ணியிருக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அண்ட் அதுக்கு தான் நமக்கு அதிக வேகன்சியும் இருக்குன்றதுனால இதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாகவே இருக்கக்கூடிய வேகன்சிஸில் நமக்கு ட்ராக் மெயின்டெனர் 4 தான் சென்னை ஜோனுக்கு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 556 வேகன்சிஸ் ட்ராக் மெயின்டெனர் 4க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கண் பார்வை கொஞ்சம் முக்கியம். பட் ஆனால் இந்த ஏ ஸ்டாண்டர்ட் மாதிரி இல்லை. ஸோ பி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க, பிஆர்சி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பாயிண்ட்ஸ்மேனை விட கண் பார்வை நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பாயிண்ட்ஸ்மேனுக்கு கண்ணாடியே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் ட்ராக் மெயின்டெனர் அதுதான் வெயிட்டு, வேகன்சியும் அதிகம், காலிப்படங்கள் அதிகம். ஆனால் அதுக்கு ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை நீங்கள் யோசிக்கலாம். ஸோ என்னுடைய அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வீடியோ நான் ஒன்று ரெடி பண்ணுறேன். ஸோ கரெக்டாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஆனால் என்னுடைய சஜஷன் அதிக வேகன்சிஸ் இருக்கிறதுனால எல்லாருமே ஃபஸ்ட் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுப்பாங்க. அண்ட் அந்த காம்படிஷனில் நம்மளும் வரணும். அதை தாண்டி நமக்கு வேறு ஏதாவது போஸ்ட் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இருக்கிறதுலே அதிக வேகன்சிஸ் இப்போ தோராயமாக சொல்லணும்னா மொத்த சென்னை ஜோனுக்கு எவ்வளோ சார் வேகன்சி வருது? ஏன்னா போன நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக டோட்டல்னு கொடுத்துருந்தாங்க.
இதில் டோட்டல்னு கொடுக்கல, நம்மளே மேனுவலாக கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 1036 வேகன்சிஸ். ஸோ இப்போ சென்னை ஜோனுக்கு குரூப் டியில் 1036 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதை கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 2024 நோட்டிஃபிகேஷனில் 33,000 வேகன்சிஸ் ஓவராலாக வந்துச்சு இல்லையா, அதில் சென்னை ஜோனுக்கு மட்டுமே 2700 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ ப்ரெசன்ட் நோட்டிஃபிகேஷனில் பாதியை விட கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாதிக்கு பாதி கூட இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. 1036 வேகன்சிஸ் கம்மியாக தான் ஆயிடுக்கு, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வேகன்சிஸ் கம்மியாக இருக்குன்னா நமக்கு ஹெவி காம்படிஷனும் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த நான் ஒரு தனி வீடியோவே போடுறது. ஸோ வேகன்சிஸை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் தான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடணும், நம்ம ரெடியாக இருந்துக்கணும். காம்படிஷன் ஹெவியாக இருக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அப்போ 1036 வேகன்சிஸ் ஓவராலாக இருக்குன்னா அந்த 1036ல் 550 பாதிக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரே போஸ்டிங் ட்ராக் மெயின்டெனர் 4க்கு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அப்போ ஓவரால் போஸ்டிங்ஸ் ஓவரால் வேகன்சிஸ் வந்துட்டு 556னா கேட்டகரி வைஸ் அதுவும் இந்த எல்லா கேட்டகரியிலையுமே அதிகமாக வேகன்சி இருக்கிறதுமே அப்போ ஆப்வியஸாக இந்த ட்ராக் மெயின்டெனர் கிரேட் 4ஆக தான் இருக்க போகுது. ஸோ அன்ரிசர்வ்டுக்கு 225, எஸ்சிக்கு 79, எஸ்டிக்கு 44, ஓபிசிக்கு 180, இடபிள்யூஎஸ்க்கு 58 அப்படின்னு நம்ம போட்டிருக்காங்க. ஸோ இதை தாண்டி பாருங்கள், நீங்கள் வேகன்சிஸ் பார்க்கும்போது இந்த டோட்டல் அப்படின்றத கோட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்ம ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லாருமே பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் சிசிஏஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதிலிருந்து ஹரிசான்டல் ரிசர்வேஷன் உங்களுக்கு இருக்கும். அப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் சிசிஏக்கு நம்ம குரூப் டியை பொறுத்த வரைக்கும் 20% ஹரிசான்டல் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அண்ட் ஹரிசான்டல் ரிசர்வேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பாயிண்ட் என்னன்னா, ஓவராலாக சென்னைக்கு இருக்கக்கூடிய வேகன்சி வந்துட்டு 1036, இதை மட்டும் தான் நம்ம வந்துட்டு எண்ணணும். ஸோ இதில் இருக்கக்கூடியது மட்டும்தான் ஓவரால் சென்னையோட வேகன்சி. அதில் ட்ராக் மெயின்டெனருக்கு 556, அதே வந்துட்டு அடுத்தபடியாக பாயிண்ட்ஸ்மேனுக்கு 241 அப்படின்னு இது எல்லாம் தான் ஓவரால் வேகன்சி. இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராக் மெயின்டெனர் 4ல் எக்ஸ் சர்வீஸுக்கு மட்டும் 111, அதே சிசிஏக்கு இன்னொரு 111 அப்படின்னு இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது தனி வேகன்சிஸ் கிடையாது. ஸோ இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் சிசிஏக்கு கொடுத்துருக்க வேகன்சி இதுக்குள்ளே வர்றது தான். இப்போ 556ல் 111 வேகன்சிஸ் அது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குன்னு ஒதுக்கியாச்சு. அதே 556ல் இன்னொரு 111 வேகன்சிஸ் சிசிஏக்குன்னு ஒதுக்கியாச்சு. சொல்ல போனால் 556ல் கிட்டத்தட்ட 200 வேகன்சிஸ் வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் சிசிஏக்கும் ஒதுக்கியாச்சு. மீதி இருக்கக்கூடிய 300 வேகன்சிஸ்க்கு தான் காமனாக மற்ற எல்லாருமே போட்டியே போட போகிறாங்கன்றதை நான் மறுபடியும் தெளிவுபடுத்துகிறேன். ஸோ அப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் அது ஹரிசான்டல் அண்ட் வெர்டிகல் கிளாசிஃபிகேஷன் பிரியறதுனால கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஸோ ஓவரால் வேகன்சிஸ் 1036 கிட்ட வருது. அதில் இந்தந்த போஸ்டிங்ஸ்க்குன்றதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்த்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிறது பெட்டர். ஸோ அப்போ இதில் மறுபடியும் சொல்கிறது, போன தடவை இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனோட இந்த தடவை கொஞ்சம் அது கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் இல்லை பாதிக்கு பாதி கம்மியாக தான் இருக்குது. ஸோ காம்படிஷன் ஹெவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு படிங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க, போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வீடியோ வேணும் சார்னு. நானும் அதை பார்த்துட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கரெக்டாக காமனாக இருக்கவங்களுக்கு எது பெட்டரு அண்டு இது வந்துட்டு ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எது பெட்டர்ன்ற மாதிரி கொஞ்சம் அது நான் டைம் எடுத்து போட்டால் தான் பெட்டராக இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ பட் என்ன வேகன்சி இருந்தாலும், ஒரு 10 வேகன்சி இருந்தாலும் அந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு அட்டன் பண்ணுறவங்க அட்டன் பண்ணுறாங்க, அதுக்கு உள்ளே போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. இது காமனாக எல்லா இடத்துலையும் எப்பயும் சொல்கிறது தானே அப்படின்னு யோசிக்க வேணாம். பட் அதுதான் நமக்கு ரியாலிட்டி. எப்படியா இருந்தாலும் நம்ம போடுற எஃபர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்துட்டு பலன் இருக்க போகுது. ஸோ எஃபர்ட்ஸ் அதிகமாக போடணும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் நல்லா கான்ஃபிடென்ட்டாக போடுங்க. டைம் நல்லா இருக்குது. ஒரு பெரிய அட்வான்டேஜ், எக்ஸாம் வந்துட்டு இந்த குரூப் டியோட எக்ஸாம் கண்டிப்பாக இந்த வருஷம் ஆகஸ்ட்டோ செப்டம்பருக்கோ மேலே தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ இன்னும் ஒரு 5-6 மாதம் நமக்கு இருக்கிறதுனால நல்லா தெளிவாக உட்காந்து ஸ்ட்ராங்காக படிக்க முடியும். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் ஜெனரல் சயின்ஸு, மேக்ஸு, ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு இந்த 4 சூப்பராக படித்து வச்சுக்கோங்க. இதோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் அதர் வீடியோஸ் வந்துட்டு ஒன்று அப்லோட் ஆல்ரெடி பண்ணியிருப்போம், இனிமேல் பண்ணுவோம், அதையும் செக் பண்ணிக்கோங்க. கான்ஃபிடென்ட்டாக படிங்க, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா முன்னாடி சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை என்னோட மெயில் ஐடி தர்றேன், அதை கொண்டு நீங்கள் கேட்கலாம். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சார் ஆர்கனைஸாக கிளாஸஸ் நான் பார்த்துக்கிட்டா எனக்கு பெட்டராக இருக்கும் சார், வரிசையாக இந்தந்த டாபிக்ஸை படிக்கணும்னு ஒரு ஐடியா இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, ஆன்லைன் லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸாக இருக்கக்கூடிய சோழன் எக்ஸ்பிரஸ் 2.0 பேட்சை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸை நீங்கள் டபுள் வேலிடிட்டி ஆஃபரோட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பெனிஃபிட் 24 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி இப்போ மல்டிபிள் எக்ஸாம்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க, ஸோ ஃபஸ்ட் சாய்ஸ் நான் குரூப் டி மட்டும் தான் சார் படிக்க போகிறேன்னா அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இல்லை சார் குரூப் டி படிக்கணும், அதே மாதிரி டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாமோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து அதுவும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், குரூப் 4ம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இல்லைனா நான் இப்போ எஸ்எஸ்சியில் எம்டிஎஸும் 10th லெவல் தான், ஹவல்தாரும் இதே மாதிரி தான் நான் படிக்கணும், இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டால் போதும். 2 வருஷத்துக்கு, அதாவது 27 மாதத்துக்கு உங்களால் எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிசின்னு எல்லா பேட்சையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த தமிழ்நாடு மேப் பேக் நீங்கள் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இதையும் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 கோடை யூஸ் பண்ணும்போது 22% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். ஸோ சம் ஸ்பெஷல் டேஸில் 30% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் சார், இந்த ஆஃபர் எப்போ கரெக்டாக இருக்கும், எப்போ நான் ஜாயின் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும், இல்லை எனக்கு எந்த பேட்ச் பெட்டராக இருக்கும், எனக்கு டவுட் இருக்குது சார்னு யோசிச்சிங்கன்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி kishore.mohankumar.24.com இதனால் இதுலேயும் கேட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதே இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வேகன்சிஸை பற்றி பெரிய லெவலில் யோசிக்க வேணாம், ஆனால் ஒரு ஐடியாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பூஸ்டப்போட நல்லா சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.